பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். யாத்திராமம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் கர்த்தர் சொல்கிறார், இந்த மன்னாவை நீங்கள் சாப்பிட்டால் மாத்திரம் போதாது, இந்த அற்புதத்தை உங்கள் சந்ததிகள் பார்க்கணும். அதனால நீ என்ன பண்ணு, இந்த மன்னாவில் கொஞ்சம் எடுத்து தேவ சமூகத்தில் பாதுகாப்பாக வச்சிருக்கணும். அது அடுத்த தலைமுறைகள் வந்து பார்க்கிற வரைக்கும் கெட்டு போகாது. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்களேன். 40 வருடங்கள் ஏறக்குறைய வனாந்தரத்தை நடந்து வந்திருக்கிறாங்க. இதனோடு கூட இவங்க கானானில் பிரவேசித்த பொழுது கூட அடுத்த தலைமுறைகள், அதுக்கு அடுத்த தலைமுறைகள் எல்லாம் கர்த்தர்களை எவ்வளவு அற்புதமாக நடத்தினான்னு சொல்லி அவங்களுக்கு மாதிரியாக காட்டுவதற்கு இந்த மன்னா வைக்கணும்னு சொல்றார். ஆனால் அது கெட்டு போகலை. அது அற்புதமான மன்னா. பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், வேத வசனம் தான் மன்னா என்று சொல்லி நம்ம இந்த மன்னாவை மனதிலே இருதயத்திலே சேர்த்து பதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, இந்த மன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி அதை அற்புதமாய் பாதுகாக்க சொல்லியிருக்கிறார். அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த மன்னாவை கடத்த வேண்டும். அது அவர்களுக்குள்ளேயும் தொடர்ந்து கிரியை செய்யும். நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கெல்லாம் வருவீங்கன்னா, ஆண்டவரையும் அவருடைய வல்லமையை அறியாத ஒரு சந்ததி தோன்றிட்டுன்னு இருக்கு. அதனால இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம் என்ன? அவங்க அடுத்த தலைமுறைகளுக்கு ஆண்டவருடைய மன்னாவை கொடுக்கவில்லை. நாம் அதே தவறை செய்யக்கூடாது. நம்ம இந்தியாவை பொறுத்த அளவில் ஒரு காலத்தில் வெளி தேசங்களிலிருந்து மிஷனரிகள் இங்கே வந்தாங்க, நமக்கு கர்த்தரை கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த நாடுகளில் பார்த்தா பல ஆலயங்கள் மூடப்பட்டு சபை நடத்த ஆள் இல்லாமல், சபையில் ஆட்கள் இல்லாமல், அது மசூதிகளாக, தியேட்டர்களாக மாறிக்கொண்டிருக்கிறன்னு சொல்லப்படுகிறது. எவ்வளோ வேதனையான காரியம் பார்த்தீங்களா? காரணம் என்ன? ஆனால் அங்கே இருக்கிற தலைமுறைகளுக்கு இந்த மன்னாவை கொடுக்க மறந்துட்டாங்க. இதே தவிர கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்யக்கூடாது. அதனால இந்த அற்புத மன்னாவை நம்முடைய சந்ததிகளுக்குள்ளே கடத்துவோம். அதனால உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில், நீ உன் பிள்ளைகளுக்கு அவைகளை குறித்து கருத்தாய் போதிக்க வேண்டும். வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது, எழுந்திருக்கும் போது, நடக்கிற பொழுதும் அவைகளை குறித்து நீ பேசணும்னு சொல்லியிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளிடத்தில் இந்த மன்னாவை குறித்து போதிக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை இந்த மன்னாவை வாசிக்க உற்சாகப்படுத்துறீங்களா? அப்படி அவங்களுக்குள்ள கடத்தினா அது அற்புத மன்னாவாய் மாறி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்.